சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையின் முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 விதமான சத்தியங்களை நாம் அனுசரித்து தெய்வ கிருபையினாலே நம்மில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக பிரவேசித்து அதிலே காணப்படுகிற 3 விதமான சத்தியங்களையும் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். 1, ஜீவ அப்பம் ஆராய்ச்சி செய்தி. 2, ஜீவ ஒளி சத்திய சாட்சி. 3, ஜீவ வாசனை சத்திய ஒப்பு கொடுத்தல். இந்த 3ஐயும் நாம தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அனுசரிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம அனுசரிக்கும் போது இந்த 3 சத்தியத்தின் வழியாக தெய்வம் நமக்கு சுத்தத்தின் மேலாக பரிசுத்தையும் அருள இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம அனுசரிக்க இருக்கிறோம். இப்போதும் சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக நாம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? இந்த 33 வசனங்களுக்குள்ள ஒரு மைய வார்த்தையை எடுத்து அதுக்கு 3 வசனங்களை கண்டுபிடிச்சு 3 சத்தியமா எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். ஒரு மைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த மைய வசனத்தையும் 3ஆ பிரிச்சு கூடுதலா 3 சத்தியத்தையும் கேட்க இருக்கிறோம். சோ 6 சத்தியங்கள் 6 அப்பங்களுக்கு இணையாகும். தொடர்ந்து மைய வார்த்தைக்கு ஜீவன் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம், மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் எடுத்துக்கொண்டு அவைகளையும் 3ஆ பிரிச்சு 6 அப்பங்கள் ஆக மொத்தம் 12 சத்தியங்களை கேட்டு ஜீவ ஆகாரமா புசிக்க இருக்கிறோம். அனுதின வாழ்க்கையிலே நாம் உண்ணக்கூடிய ஆகாரம் நம்முடைய உடலுக்கு உயிரை கொடுப்பது போல் தேவ சமூகத்திலே நாம் கேட்கக்கூடிய ஆராய்ச்சி செய்தி நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தேவையான ஜீவ ஆகாரமாக இருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல மைய வார்த்தை என்னவென்றால், கவனமா முதல்ல கேளுங்க, பிறகு எழுதுங்க. இங்க கவனிக்க, உஷ்ணம், சுடு, சங்கரிப்பது. எத்தனை வார்த்தை வருது? சில அதிகாரங்கள் வேற அப்படி இருக்கும். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிட்டு அப்புறம் எழுதுங்க. உஷ்ணம் என்பதும் சுடுதல் என்பதும்
சங்கரித்தல் என்பதும் அக்கினியை மறைத்து வைத்திருக்கிற வார்த்தைகள். எதை மறைச்சு வச்சிருக்கு? அக்கினியை மறைச்சு வச்சிருக்கு. இப்ப எழுதிக்கங்க. உஷ்ணம் கமா சுடு கமா சங்கரிப்பது. ஒரே அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த 3 வார்த்தைகளும் 1ஆம் வசனத்துல, 6ஆம் வசனத்துல, 25ஆம் வசனத்துல காணப்படுகிறது. இப்ப மைய வசனத்தையும் தொடர்ந்து நாம குறிப்போம். பிறகு மைய வார்த்தைய, மைய வசனத்தை, முதல்ல 6 சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். 6ஆம் வசனத்தை மைய வசனமா குறிப்போம். மைய வார்த்தையையும் மைய வசனத்தையும் எழுதிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் என்னைய கவனிங்க. சூரியன் எழும்பி வந்த உடனே உஷ்ணம் வரும். சூரியன் எழும்பி வந்த உடனே என்ன வரும்? உஷ்ணம் வரும். அடுப்புல தீ மூட்டி, அந்த தீ மூட்டின அடுப்புல நம்முடைய உணவுக்காக சமையல் செய்ய அதை சுட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும். சமயத்துல ஒரு காலங்கள்ல சுட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. இப்ப சுட்டு எடுத்து சாப்பிடுறோம், வேக வச்சோம் சாப்பிடுறோம். ஆக சுடுதல் என்பது தீயிலே செய்கிற ஒரு செயல்பாடு. உஷ்ணம் என்பது சூரியன் எழும்பும் போது வர்றது. சுடுதல் என்பது தீ மூட்டி வரும் பொழுது செய்யப்படுகிற செயல். அடுத்தபடியாக சங்கரித்தல். சங்கரித்தல் என்பது பல விதங்கள்ல செய்யப்படுகிற ஒரு செயல்பாடா இருந்தாலும் தெய்வம் சோதம் கொமோராவை எதனால சங்கரிச்சாரு? அக்னியினால சங்கரிச்சாரு. சோ இதெல்லாம் சாதாரண விதங்கள்ல நம்ம கேட்கறத விட மூணு விதமான வார்த்தையா இருக்குது. ஒரே பொருளை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அதனால நம்ம வேதத்துல இருந்தே இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வேதத்துல சூரியன் எழும்பும் போது உஷ்ணம் வருதுன்னு இருக்கா இல்லையா? ஏசாயாலெல்லாம் இந்த வார்த்தைகள் வருது. அதே மாதிரி அப்பம் சுடுவதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கா இல்லையா? அதே மாதிரி அக்னியை கொட்டி சங்கரிக்கிறதெல்லாம் எழுதி இருக்கிறது. வேதத்துல இருந்தே இந்த 3 வார்த்தையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? விளங்கிக்கிறோம். இந்த 3 வார்த்தைகளுக்கு பின்னால அக்கினிங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு. இப்ப நம்ம இதுக்கு 3 ரகசியங்களை கண்டுபிடிக்கணும், அல்லது 3 வசனங்களை கண்டுபிடிக்கணும். எந்த அடிப்படையில கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது 3 வச்சும் வெவ்வேறு விதமா சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உஷ்ணங்கிற வார்த்தையை வச்சு சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இந்த 3 வார்த்தையை எடுத்து தனித்தனியா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். அப்படி செய்றீங்கன்னா உங்க விருப்பம். இருந்தாலும் உஷ்ணங்கிற வார்த்தையை வச்சு 3 விதமான ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்முடைய ஆவி உஷ்ணமா இருக்கணும், நம்முடைய ஆத்மா உஷ்ணமா இருக்கணும், நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? உஷ்ணமா இருக்கணும். உஷ்ணம்னா என்ன? சூடு, அனல், வெப்பம், இப்படி சொல்லலாம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சூடா இருக்கணும். பாருங்க, உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க, அவங்க உடம்பு ஜில்லுன்னு ஆயிடும். ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க உயிர் இருக்குதா போயிடுச்சாங்கிறத உடம்ப தொட்டு பார்த்த உடனே பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்? இறந்துட்டாங்க, உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். உடம்புல உயிர் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தான் என்ன? சூடு. உடம்புல உஷ்ணம் இருக்கணும். எல்லாரும் உடம்ப தொட்டு பாக்குறோம். உடம்புல உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா காய்ச்சல்னு சொல்றோம். காய்ச்சல் வந்தா படுத்துக்கிறோம். சூடு இல்லாமலையும் போயிடக்கூடாது, சூடு அதிகமாகவும் போயிடக்கூடாது. ஒரு சராசரி நிலைமையில உடம்புல உஷ்ணம் இருக்கணும். உடம்புல மட்டும் உஷ்ணம் இருந்தா போதாதுங்க, உடம்பு மட்டும் உயிர் வாழ்ந்தா போதாதுங்க. ஆவியும் ஆத்மாவும் ஜீவனோடு இருக்க அவற்றுக்கும் உஷ்ணம் தேவையா இருக்கிறது. எல்லா இடத்துக்குமே ஆவி ஆத்மா சரீரத்துக்கு உஷ்ணம்னு நேரடியா வராது. உஷ்ணம்னா சூடுன்னு விளங்கிக்கிட்டோம், சூடுன்னா அக்கினின்னு விளங்கிக்கிட்டோம். சூடு வேற, சுடுதல் வேற. பட் இப்ப நம்ம சூடுங்கிற வார்த்தையை வச்சு, உஷ்ணத்துக்கு இணையான சூடுங்கிற வார்த்தையை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மைய வார்த்தையை கண்டுபிடிச்சா போதாது, அந்த மைய வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும். என் ஆவி ஆத்மா சரீரத்துல சூடு உண்டாக வேண்டும், அது எனக்கு நல்லது. ஆவி ஆத்மா சரீரத்துல சூடு உண்டாக வேத வசனத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவன் மைய வசனமா எத்தனாவது வசனம் குறிச்சுக்கிட்டோம்? அதான் ஒருத்தர் எடுத்து வாசிக்க கேட்போம்.
எடுத்து வர 1, பிசைந்து 2, அப்பம் சுடு 3. இது ஒரு பெரிய வசனமா இருந்தாலும் ரொம்ப கவனமா பிரிக்கணும். மெல்லிய மாவை எடுக்கிறது 1, எடுத்த மாவை பிசைகிறது 2, பிசைந்த மாவை சுடுவது 3. நம்ம இஷ்டத்துக்கு கமா போட்டிருக்கு, கோலம், செமிகோலன் இதெல்லாம் வச்சு பிரிக்க கூடாது. அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற 3 கருவை வச்சு பிரிக்கணும். இதுதான் ஞானம். இந்த அறிவு தெளிவு நமக்கு உண்டாகணும். ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், ரொம்ப அருமையான ஒரு வேத வசனம். இந்த வேத வசனத்தை 3 வாரம் பிரசங்கத்துக்கு எடுத்துக்கலாம். எத்தனை வாரம்? 3 வாரம் பிரசங்கத்தை எடுத்துக்கலாம். அப்படி அருமையான ஒரு வசனம். நமக்கு அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. 2 நிமிஷத்துல நம்ம இந்த ஒரு வசனத்தை 3 பிரிச்சத விளங்கி கொள்ள போறோம். மெல்லிய மாவு என்பதை வேத வார்த்தையாக புரிந்து கொள்ளுங்கள். மெல்லிய மாவு என்னவா புரிஞ்சுக்கணும்? இப்ப வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம முதல்ல எடுக்கணும். 2வது எடுக்கக்கூடிய வார்த்தைய பிசையணும். அந்த வார்த்தைய 3வது என்ன பண்ணணும்னா சுடணும். அது என்னங்க, வார்த்தையை எடுக்கிறது கூட புரியுது, வார்த்தையை பிசைறதுன்னா எப்படிங்க, வார்த்தையை சுடுறதுதான் என்னங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேடி எடுக்க வேண்டும். வார்த்தையை எப்படி எடுக்கணும்? எடுத்தல் என்பது தேடுதலை குறிக்கிறது. பிசைதல் என்பது ஆராய்ச்சியை குறிக்கிறது. பிசைதல்னா என்னங்க? ஆராய்ச்சி. சுடுதல் என்பது தியானத்தை குறிக்கிறது. வேதத்திலிருந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை எடுக்கணும், அந்த வார்த்தைய ஆராய்ச்சி பண்ணணும். தேடி எடுக்கிறோம்ல, 2வது அது என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். 3வது என்ன பண்ணணும்? தியானம். மாவை எடுத்து மாவை பிசைஞ்சு அதை சுடும்போது அதை நாம் புசிக்க முடியும். வேத வார்த்தையை தேடி அதை ஆராய்ந்து அதை தியானிக்கும் போது அதை நாம் புசிக்கத்தக்க ஜீவ ஆகாரமாக மாறும். நம்ம எல்லாருமே குக்கா மாறணும். நம்ம எல்லாருமே சமையல்காரங்களா என்ன செய்யணும்? மாறணும். எனக்கு பிடிச்சத சாப்பிட நான் சமையல்காரனா மாறணும். என்ன சமையல்காரன்னா ஆவிக்குரிய சமையல்காரன். என்ன சமையல்காரன்? இப்ப எனக்கு இட்லி வேணுமா, நானே உடனே மாவு எடுத்து அதை அரைச்சு அதான் பிசைஞ்சு அதை நான் சுடணும். பிசைறது தான் ஆராய்ச்சி. இதே மாதிரிதான் பரிசுத்தம் வேணுமா, விசுவாசம் வேணுமா, நம்பிக்கை வேணுமா, சுத்தம் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு என்ன வேணுமோ, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன வேணுமோ அத வேதத்துல என்ன பண்ணணும்? வேதத்திலிருந்து எனக்கு தேவையான ஒரு வார்த்தைய, சத்தியத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நல்லா தியானம் பண்ணி என்னுடைய ஜீவ ஆகாரமா மாத்தி என் உள்ளான மனிதனை வாழ வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இங்க சாதாரணமா இருக்குது. இதை நம்ம ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணிக்கிட்டோம்? எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் குறிப்போம். பிறகு அதிலிருந்து சத்தியத்தை நம்ம கேட்போம். கவனிங்க, உஷ்ணங்கிற வார்த்தைய மைய வார்த்தைக்கு 3 வசனம் கண்டுபிடிக்க எடுத்துக்கிட்டோம். சுடுதல்ங்கிற வார்த்தைய மைய வசனத்துக்குள்ள எடுத்துக்கிட்டோம். இப்ப சங்கரிப்பதுங்கிற வார்த்தைய ஜீவனுக்கான வசனத்தையும் மரணத்துக்கான வசனத்தையும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த வார்த்தையோட ஒப்பிட்டு எடுக்க போறோம். கன்ஃபியூஸ் இல்லாம கேட்கணும். ஒரே வார்த்தையா இருந்தா ஈஸியா போயிடும். 3 வார்த்தையா இருக்கிறதுனால எந்தெந்த வார்த்தையை எங்கெங்க எடுத்துக்கிட்டோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? விளங்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சங்கரித்தல்ங்கிற வார்த்தைக்கு ஜீவனுக்கான வசனத்தை குறிப்போம். எபிரேயர் 11:28. அடுத்து மரணத்துக்கான வசனத்தை குறிப்போம். 1 கொரிந்தியர் 10:10. இப்ப ஜீவனுக்கான வசனத்தை ஒருத்தர் 3 பிரிச்சு வாசிக்க போறாங்க. அதை கவனமா கேட்போம். 1 2 3. முதல் காரியம் அல்லது முதல் சத்தியம், ஜீவனுக்கான முதல் சத்தியம் விசுவாசம். முதல் சத்தியம் என்னங்க?
சங்காரம் வேண்டாம் அப்படின்னா ஜீவன் உள்ள ஜனங்களை தெய்வம் சங்கரிக்க மாட்டார். நீங்களும் நானும் சங்காரம் வேணாம் அப்படின்னா ஜீவனுக்குரிய ஜனமா இருக்கணும். நீங்களும் நானும் ஜீவனுக்குரிய ஜனமா இருக்கிறோம் அப்படின்னா என்ன நமக்குள்ள இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம், முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடி. பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல யாருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சோ, விசுவாசம் இருந்தவங்களை சங்காரக்காரன் தொடவில்லை. உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா நம்மளை யாரு தொடமாட்டான்? சங்காரக்காரன் தொடமாட்டான். சங்காரக்காரன் தொடலன்னாவே நம்ம ஜீவனுக்குரியவர்கள். சங்காரக்காரன் தொடாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஜீவனுக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். உயிரோட வாழ்க்கையை நடத்தணும், அது வேற. ஆனா ஜீவனுக்குரியவர்கள் என்ன நடத்தணும்? வாழ்க்கையை நடத்தணும். ஜீவனுக்குரியவர்களாக நீங்களும் நானும் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அடுத்து என்ன செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். பஸ்கா ஆசரிக்கிறவங்களா இருக்கணும், ரத்தம் பூசப்பட்டவர்களா இருக்கணும். இது ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? எகிப்தின் ஜனங்களுடைய முதற் பேருகளை அழிக்கணும்னு சங்கரிக்கணும்னு தெய்வம் சங்கார தூதனை அனுப்புறாரு. சங்கார தூதன் யாரெல்லாம் அழிக்கலன்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் தொடலன்னு பார்க்கும்போது, யாரு பஸ்காவை ஆசரிச்சாங்களோ, யாருடைய வீட்டுல ரத்தம் பூசி இருந்துச்சோ அவங்களெல்லாம் தொடல. நீங்களும் நானும் பஸ்கா நியமத்தை அனுசரிக்கிறோமா? ரத்தம் பூசுதலை அனுசரிக்கிறோமா? டெய்லி லைஃப்ல பஸ்கா சாப்பிடுறோமா? சாப்பிடுறோம் பாஸ்டர். மட்டன் பிரியாணி போட்டு தாக்குறோம்ல. வேலை கூட அதுக்கு நான் என்ன பண்றது? சாப்பிடாம இருக்க முடியுமா? அதான் காலையில மட்டன் பிரியாணி தான் கிடைக்குதா? 3 மணிக்கு தான் கிடைக்குது பாஸ்டர். காலையிலக்கு நம்ம பெருசா கேட்டு அந்த பஸ்காவை சொல்லலைங்க. பழைய பாட்டு காலங்கள்ல ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிட்டான். ஆனால் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை வேதத்திலிருந்து புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தை எடுக்கும் போதே ரத்தம் வடியும். அந்த ரத்தத்தை எடுத்து பூசிக்கொள்ள வேண்டும். பஸ்கா நியமத்தை, ரத்தம் பூசுதலை ஒவ்வொரு நாளும் அனுசரித்து நாம் ஜீவன் உள்ளவர்களாக வாழ்ந்தால் நமக்கு மரணம் இல்லை, அதாவது சங்காரம் இல்லை. சங்காரம் இந்த பூமியில நம்ம வாழ்ற வரை நமக்கு சங்காரம் வரக்கூடாது. கவனிங்க, ரொம்ப கவனமா விளங்கிக் கொள்ள வேண்டிய ரகசியம் இருக்குது. தேவனால் வருகிற சங்காரம் வேற. நீங்க ஜீவனோட இருக்கும் போது சத்துரு உங்களை சங்கரிக்க பார்ப்பான். அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா சொல்றேன், என்ன கவனிங்க. நீங்க ரத்தம் பூசி இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை தொட மாட்டான். அங்க அது ரகசியம் வேற, இங்க ரகசியம் வேற. பல கோணம் இருக்கு. இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஜீவனை மரணமா மாத்துறதுக்கு பிசாசு சங்கரிக்க பார்ப்பான். அதுலயும் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா. ரத்தம் இருந்தா தப்பிச்சுக்கிட்டீங்க. சொல்லிட்டீங்கல்ல பாஸ்டர், நாளைக்கு காலையில இன்னைக்கே வீட்டுக்கு போகும்போதே என்ன பண்ணிடுவேன்? ரத்தத்தை வாங்கிட்டு போயிடுறேன் பாஸ்டர். நீ வெளியே வாங்குற ரத்தம் எல்லாம் இல்ல, வெளியே வாங்குற பஸ்காலாம் இல்ல. வேதத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து பூச வேண்டும். கல்வாரியிலிருந்து ரத்தத்தை எடுத்து பூச வேண்டும். கல்வாரியில் கொடுக்கப்பட்ட ரத்தம் வார்த்தையாக இருக்கிறது, அதை எடுத்து பூச வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமாகி ரத்தமாகி, அந்த வார்த்தைய ரத்தத்தை பூசணும்னா பிசாசும் உன் ஜீவனை தொட முடியாது. ஏன் தெய்வமே சங்கார தூதன் மூலமாக உன்னை சங்கரிக்கவோ மாட்டார். இதை நல்லா விளங்கி இருக்கணும். பிசாசால சங்கரிக்க முடியாது, தெய்வம் சங்கரிக்க மாட்டார். இந்த விளங்குதல் நமக்கு இருக்கணும். நாம் ஜீவனுக்குரியவர்களாக வாழ சங்காரத்துக்கு தப்ப வேண்டும். நாம் மரணத்துக்குரியவர்களாக வாழ்ந்தால் சங்காரம் உறுதி. இப்ப மரணத்துக்கான வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். 1 2 3. பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் பஸ்கா பலியின் மூலமாக மீட்கப்பட்டு
வனாந்தரத்தின் வழியாக கானானை நோக்கி பிரயாணப்படுறாங்க. அப்படி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வனாந்தரத்துல எல்லாருக்கும் தாகமா இருக்குது. ஆனா என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்கலன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? முதல்ல அவர்களில் சிலர் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கிறது நல்லதா கெட்டதா? சரியா தப்பா? ஜீவனா மரணமா? மரணத்துக்குரிய குற்றம். அதனாலதான் சங்காரக்காரனால யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள்? நான் போய் சேரவில்லை, போகும் வழியிலே வனாந்தரத்திலே சங்காரக்காரனாலே சங்கரிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். இந்த சம்பவத்தை எடுத்து காட்டிட்டு தெய்வம் கொரிந்து சபை மக்களுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, கொரிந்து சபைக்கு சொன்னது மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்களும் என்ன செய்யாதிருங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு உபவாச கூட்டம் இருக்கு, வேற வேலை இல்ல, 3வது வாரம் வந்துடக்கூடாது, உபவாச கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணிடுவாங்களே, ஏதாவது எனக்கு கரெக்டா ஒரு வேலை வந்துச்சுன்னா இந்த சாக்க வச்சு என்ன பண்ணிடுவேன், கிளம்பிடுவேன். வெள்ளிக்கிழமை வர ஒரு வேலையும் வரலையே, என்ன பண்றது, லீவ போடுவோமா? பாஸ்ட் வேற எதையாவது சொல்லுவாரு. சனிக்கிழமை வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல என்ன பண்ணுவாரு? பிடின்னு பிடிப்பாரு, எதையாவது சொல்லுவாரு, திட்டுவாரு அப்படின்னு முறுமுறுக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ண வச்சு கானானை நோக்கி செல்ல நமக்கு தேவையானது என்ன என்பதை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாம முறுமுறுக்கிறது. அல்லது கானான் செல்வதற்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கு மீறுதல் வராமல் வாழ வேண்டும் என்று சொல்லும் போது அதை ஏற்காமல் முறுமுறுப்பது. ஒண்ணு இல்லைங்க, உபவாச கூட்டத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லும் போது அன்னைக்கு ஒரு நாள் வேலை கட்டாவதா இல்லையா, அன்னைக்கு ஒரு நாள் பொழப்பு போகுதா இல்லையா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு வருமானம் போகுதா இல்லையா, அதெல்லாம் தெரியாது. வருமானம் போகுதோ போடியாத எனக்கு தெரியாது, நீங்க எல்லாம் உபவாச கூட்டத்துக்கு வந்தே ஆகணும், சத்தம் கேட்காம முறுமுறுப்பீங்க. முறுமுறுத்தால் மரணம் வரும். வாயை ஆவியை குற்றம் உள்ளதாக உபயோகப்படுத்தி நம்முடைய ஜீவியத்தை நடப்பித்தால் சங்கரிக்கப்படுவது, அழிக்கப்படுவது உறுதி என்பதை உணர வேண்டும். அப்படி உணரல அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நேரிட இருப்பது மரணம்தான். மரணத்துக்காக வாழணுமா, ஜீவனுக்காக வாழணுமா? அப்ப எப்படி வாழணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உஷ்ணத்தோட இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உஷ்ணத்தோட இருக்கணும்னா உஷ்ணங்கிற வார்த்தைய தேடி ஆராய்ந்து தியானம் பண்ணணும். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நீங்களும் நானும் விசுவாசத்துக்குரியவர்களா இருப்போம். என்ன உரியவர்களா இருப்போம்? பஸ்கா ஆசரிப்ப, நியமிக்கப்பட்ட பஸ்கா ஆசரிப்ப செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்போம். அப்படி செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கும் பொழுது சங்காரக்காரனால் தொடப்படாதபடிக்கு ஜீவனுக்குரியவர்களாக இருப்போம். பஸ்காவையும் புசிச்சுக்கிறது, விசுவாசத்தோடையும் இருக்கிறது, சங்காரக்காரன் தொடாத அளவுக்கு இருக்கிறது. இப்படி போயிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு குறைவு வரும்போது அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதனாலே குறைவு ஏற்படும் பொழுது நாம முறுமுறுக்க, நாம மீறுதலை பேச, நம்முடைய ஆவியை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா மரணம் உறுதி என்பதை நாம் விளங்கிக் கொண்டு நாம் இங்கே எங்கே தவறு செய்கிறோம் என்பதை கண்டுபிடித்து மனம் விரும்பி மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்குரியவர்களாக மாற ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல கையில் வைப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். 1-2 நிமிடம் மனம் திரும்ப வேண்டிய சத்தியம் என்னன்னு கண்டுபிடிப்போம். நமக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, வெளியே தெரிய சரீரமும் இருக்கு. இந்த ஆவிய, ஆத்துமாவ, சரீரத்தை வேத வசனத்தை கொண்டு உஷ்ணமா வச்சிருக்கிறோமா இல்ல குளிரா வச்சிருக்கிறோமா? என்னைக்காவது இத பத்தி சிந்திச்சிருக்கிறோமா? என் ஆத்துமால சூடு உண்டாயிருக்கா, என் ஆவியில சூடு உண்டாயிருக்குதான்னு சொல்லி டெய்லி லைஃப்ல நம்மள செக் பண்றோமா? என் ஆத்துமால சூடு இல்லாம தானே, என் ஆவியில சூடு இல்லாம தானே என் எண்ணங்களும் வார்த்தைகளும் குறை உள்ளதாக, குற்றம் உள்ளதாக காணப்படுகிறது. அதே மாதிரிதானே என் சரீரமும். எங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனைன்னு பார்க்கும் போது என் ஆவிய, ஆத்துமாவ, சரீரத்தை வேத வசனத்தை கொண்டு சூடா வைத்துக் கொள்ள, உஷ்ணமா வைத்துக் கொள்ள, அக்கினியா வைத்துக் கொள்ள நான் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லையே.
அதுக்காக என்னுடைய அனுதின வாழ்க்கையில வேதத்தை தேடவோ ஆராயவோ தியானம் பண்ணவோ பிரயாசங்களை தொடர்ந்து செய்கிறது இல்லையே. ஆவி ஆத்மா சரீரம் உஷ்ணமா இருக்கணுங்கிறத உணராம, அதுக்காக வேதத்தை தேட ஆராய தியானம் பண்ண எந்த விதமான முயற்சியும் செய்யாம உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம் அப்படின்னா அதை குற்றம்னு சொல்லி உணரணும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நாம் மாற வேண்டும். உடம்புல தேவையான உஷ்ணம் இல்லைன்னா உயிர் ஊசலாடுகிற மாதிரி என் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான உஷ்ணத்தை வசனத்தின்படி கொண்டு வரலன்னா அவருடைய ஜீவனம் உயிரை என்ன விட்டு போயிடுங்கிறத கண்டுபிடிச்சு நான் மனம் திரும்ப வேண்டிய நிலைமையில இருக்கிறேன்னா கண்டிப்பா மனம் திரும்ப வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்க மனம் திரும்பணும். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை கவனிக்கும் போது எகிப்திலிருந்து மீட்கப்பட்டாங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க, வனாந்தரத்தின் வழியாக தன்னுடைய பிரயாணங்களை செய்தாங்க. ஆனால் குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த, சங்காரத்துக்கு தப்பி போக அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவில்லையே. முறுமுறுத்தார்களே, குற்றத்துக்குரியவர்களாக வாழ்ந்தார்களே, சங்காரக்காரனால அழிக்கப்பட்டு மரணத்துக்குரியவர்களாக மாறினார்களே. அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலையும் எனக்கு நியமிக்கப்பட்ட சத்தியத்தை அனுசரித்து விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை நடத்தி சங்காரக்காரன் என்னை தொடாதபடிக்கு ஜீவனுக்குரியவர்களாக மனம் திரும்ப வேண்டாமா? அப்படி மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா இந்த அதிகாரத்துல கரங்களை வைத்த நாம இந்த அதிகாரத்தின் சத்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் சொல்லக்கூடிய அறிக்கை என்னோட கூட சேர்ந்து சொல்லி சத்தியத்தை சுதந்திரிப்போமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே. ஆவியாகமோ 18ஆம் அதிகாரம் 33 வசனங்களுக்காக உங்களுடைய அக்கினி நாமங்களை துதிக்கிறோம், அக்கினி தெய்வீக நாமங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாரத்தின் வழியாக 12 சத்தியங்களை கொடுத்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்திய வெளிப்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்குரியவர்களாக வாழ உங்களுடைய ராஜரீகத்தை தொழுது சேவிக்கிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரத்தை உஷ்ணம் உள்ளதாக வைத்துக் கொள்ள உங்களுடைய வார்த்தையை தேட ஆராய தியானம் பண்ண ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முறுமுறுக்காமல் பஸ்காவை ஆசரித்து ரத்தத்தை பூசி விசுவாசத்தோடு சங்காரக்காரன் தொடாதபடிக்கு அழிந்து போகாமல் ஜீவனுக்குரிய வாழ்க்கை நடத்த இயேசுவின் 2ஆம் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென்.